தமிழ்நாட்டின் நலனுக்காக ஒரு சல்லி பைசா கூட தராமல் பதவியை காப்பாற்றிக் கொள்ள தமிழக மக்களின் ஆதரவு கேட்டு வருவதாக பிரதமர் மோடியின் தமிழக வருகை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மயிலாடுதுறையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 655 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், திட்டங்களை அறிவித்தால் மட்டும் போதாது, செயல்படுத்துவதும் அவசியம் என்றார். மக்களின் மனசாட்சியாக திமுக அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் கூறினார். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் திமுக அரசு செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். திமுக அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைந்துள்ளதா என்பதை கண்டறிவதற்காக நீங்கள் நலமா என்ற திட்டம் வரும் 6ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு அரசின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று கூறி பிரதமர் மோடியின் தமிழக வருகை குறித்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். நாங்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து போகிற முகத்தை காட்டக்கூடியவங்க நாங்கள் இல்லை. அப்படி வர்றவங்க யாருன்னு நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. தெரியும்ல உங்களுக்கு. இப்போ தேர்தல் தேதியை விரைவில் அறிவிக்க போறாங்க. அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கி இருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள். வரட்டும், அது வேண்டாம்னு நான் சொல்லல. தமிழ்நாட்டுக்கு நன்மை செஞ்சுட்டு நாம வைக்கிற மிக மிக நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டு வரட்டும். அப்படி இல்லாம தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணமும் ஓட்டு மட்டும் போதும்னு வராங்க. நாம கேட்கறது என்ன? சமீபத்தில் 2 மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களை எதிர்கொண்டோம். அப்ப ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய 37,000 கோடி ரூபாய் நிவாரண நிதி கேட்டோம். அதை கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வராரா? இல்ல. ₹1 கூட, ஒரு சல்லி காசு கூட இன்னும் கொடுக்கல. தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உதவி செய்ய மாட்டாங்களாம். ஆனா தங்களோட பதவி நாற்காலியை காப்பாத்திக்கிட்டு அதுக்காக ஆதரவு கேட்டு வராங்களாம். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இவங்களை பார்த்து நிச்சயம் ஏமாற மாட்டாங்கன்னு அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டு உரிமைகளுக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கும் நமது திராவிட மாடல் அரசியல் பக்கம்தான் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் உறுதுணையாக நிற்பார்கள் நிற்பார்கள் நிற்பார்கள். பிரதமரின் தமிழக வருகையை திமுக எதிர்ப்பதற்கு தோல்வி பயமே காரணம் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் விமர்சித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி பயம் காரணமாக பிரதமர் வருகின்றதை இப்போது அவர்கள் விமர்சிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். பிரதமரை தமிழ்நாட்டுக்கு செஸ் ஒலிம்பியாட் ஆகட்டும், தேசிய விளையாட்டுப் போட்டிகளாகட்டும் அழைத்ததே தமிழக அரசுதான். ஒரு பக்கம் போய் பிரதமர் வரணும்னு ஆசைப்படுறாங்க, இன்னொரு பக்கம் பிரதமர் வந்தாச்சுன்னு சொன்னா இங்க பிஜேபி வளர்ந்துடும் பயப்படுறாங்க. அதனால இன்று திமுகவினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, இருதலை கொள்ளி எறும்பு போல இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்களுக்கு பிரதமர் எல்லா திட்டம் துவக்கி வைக்கணும்னு ஆசை இருக்கு, திட்டங்கள் வேணும்னு ஆசைப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பிரதமர் வந்துட்டா தமிழ்நாட்டில் அதிகமா பிஜேபி வளர்ந்துருமேனு பயப்படுறாங்க. இதுதான் நிலைமை. கல்பாக்கத்தில் ஈநுழை திட்டத்தை தொடங்க இருப்பது தமிழக மக்களை சோதனை எலிகளாக மாற்ற நினைக்கும் செயல் என்று பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த சுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். யாருக்கும் தெரியாமல், தமிழ்நாட்டு மக்களுக்கோ தமிழக அரசுக்கோ தெரிவிக்காமல், எந்த விதமான ஒரு பத்திரிகை செய்தியும் இல்லாமல் திடீரென பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கல்பாக்கத்திற்கு சென்று ஈநுலையில் எரிபொருள் நிரப்பக்கூடிய ஒரு துவக்கத்தை செய்ய இருப்பதாக செய்திகள் நமக்கு தெரிவிக்கின்றன. இது மிகவும் அதிர்ச்சிகரமானது. ஏனென்றால் உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகள் ஈநுலை என்கிற ஒரு விஷயத்துக்குள் இறங்கி அதில் தோல்வி கண்டு விபத்துக்களை சந்தித்து ஈநுலைகளை மூடிவிட்ட பிறகு கிட்டத்தட்ட 1.5 முதல் 2 கோடி மக்கள் வாழக்கூடிய சென்னை செங்கல்பட்டு பகுதியில் மிக மிக ஆபத்தான, உலக நாடுகளெல்லாம் கைவிட்ட ஈநுலைகளுக்கான எரிபொருள் நிரப்பும் பணியை துவக்குவது என்பது தமிழ்நாட்டு மக்களை சோதனை எலிகளாக மாற்றக்கூடிய விஷயமா தான் நாங்கள் பார்க்கிறோம். இதை வன்மையாக கண்டிக்கிறோம்.
இந்த ஈநுலைகள் செயல்பட ஆரம்பித்தால் சென்னையை, தமிழ்நாட்டை ஒரு பேரிடர் சூழ் நகரமாகவும் மாநிலமாகவும் பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. ஜப்பானில் மாஞ்சு என்கிற இடத்தில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து இந்த ஈநுலை ஏற்பட்ட பிறகுதான் அந்த மாஞ்சுல ஈநுலை மூடப்பட்டது. அதுபோல் பிரான்ஸ் நாட்டிலும் சூப்பர் ஃபீனிக்ஸ் என்கிற ஈநுலை மிகவும் பிரச்சனைகரமாக ஓடியதால் அந்த ஈநுலையும் மூடப்பட்டது. இப்படி உலகத்தின் பல்வேறு நாடுகள் ஆரம்பித்து கைவிட்ட ஒரு அபாயகரமான ஒரு திட்டத்தை, நாசகார திட்டத்தை தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டின் மக்கள் மீதும் திணிப்பது என்பது நிச்சயமாக ஒரு தமிழர்களின் விரோத போக்கை தான் நாம் பார்க்க முடியும். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழக அரசு இதுக்கு எந்த விதமான ஒத்துழைப்பையும் கொடுக்கக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். போதைப்பொருள் விவகாரத்தை வைத்து திமுக அரசை விமர்சித்து வரும் அதிமுக மற்றும் பாஜகவை திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சாடியுள்ளார். எடப்பாடியும் பாஜக ஏன் மோடியே அடிக்க வருகிறாரே வந்து திமுகவின் மீது இந்த ஆட்சியிலே தமிழ்நாடு பெற்ற வளர்ச்சி பெறவில்லை, இதை செய்யவில்லை, அதை செய்யவில்லை என்று குற்றம் சாட்ட முடிகிறதா என்றால் இல்லை. மாறாக அழுத்து போன உளுத்து போன அரசியலை அவரே பேசுகிறார். அதாவது வாரிசு அரசியல் என்று சொல்கிறார். அதிலும் அண்ணாமலை அவர்கள் ஏதோ போதைப் பொருள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருப்பதைப் போல பேசுகிறார். இந்தியாவிலேயே அதிகமான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட இடம் குஜராத். அதிலும் முந்த்ரா துறைமுகம் என்று சொல்லப்படுகிற அதானிக்கு சொந்தமான போர்ட்டிலே தான் இந்தியாவினுடைய மொத்த போதை கடத்தலும் அங்கேதான் நடைபெறுகிறது என்பதை எல்லா தரப்பினரும் கூறுகிறார். எடப்பாடியுடைய அமைச்சரவையில் இருந்த விஜயபாஸ்கர் மீதும் ரமணா மீதும் குட்கா வழக்கிலே அவர்கள் நீதிமன்ற சிபிஐயால் வழக்கு தொடரப்பட்டு யார் யாரிடத்தில் எவ்வளவு லஞ்சம் வாங்கினார் என்பதெல்லாம் பத்திரிகையிலே ஊடகங்களும் வெளிவந்தது. இதையெல்லாம் மக்கள் மறந்து விடுவார்கள் நோக்கத்திலே இப்போது திசை திருப்புவதற்காக எடப்பாடி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார். பாஜக ஆட்சியில் எல்லா மாநிலங்களிலும் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதாக குற்றம் சாட்டிய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மத்திய அரசு தமிழகத்தை போதை பழக்கம் உள்ள மாநிலமாக மாற்ற நினைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஒன்றிய அரசு கட்டுப்படுத்தாமல் இந்த போதைப் பொருட்களை எல்லா மாநிலங்களுக்கும் சரளமாக விட்டுட்டு இருக்காங்க. இது யாருடைய கட்டுப்பாடு இருக்கணும்? நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட், இந்தியன் நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட், இவங்க தான் அதை கட்டுப்படுத்தணும். உளவுத்துறை இருக்கு, ஐபி இருக்கு, ரா இருக்கு. இவங்களை மீறி எப்படி ஒரு போதைப் பொருள் இந்தியாவுக்குள்ள நடமாட முடியும்? பாஜக ஆட்சியில் தாராளமாக எல்லா மாநிலங்களும் கிடைச்சிட்டு இருக்கு. இது மோடி எப்படி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாரோ அது மாதிரி இந்த விஷயத்திலேயும் போதை பழக்கமுள்ள மாநிலமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். தங்கள் கட்சியின் மறைந்த தலைவர்களின் புகைப்படங்களை பதாகைகளில் பிரசுரித்து பாஜக மலிவு அரசியல் செய்து வருவதாக புதுவையின் அதிமுக தலைவர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. எங்களது மறைந்த தலைவர்களுடைய படத்தை பிரசுரம் செய்து போஸ்டரில் பிரசுரித்து வாக்கு சேகரிக்கும் வகையில் மலிவு விளம்பரம் தேடும் புதுச்சேரி மாநில பிஜேபியினுடைய செயல்பாட்டை அதிமுக கழகம் வன்மையாக கண்டிக்கின்றது. கோவையில் உள்ள தனியார் பள்ளிக்கு இமெயில் மூலம் மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் நள்ளிரவில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். சென்னையில் உள்ள 2 வெவ்வேறு பள்ளிகளுக்கும் கோவையில் உள்ள பள்ளி ஒன்றிற்கும் கடந்த மார்ச் 1ஆம் தேதி இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதையடுத்து காவல்துறை நடத்திய சோதனையில் வெடிகுண்டுகள் எதுவும் கிடைக்காததால் அது புரளி என்பது தெரியவந்தது. தமிழகம் முழுவதும் இன்று 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெறும் நிலையில் கோவை சோமையம்பாளையத்தில் உள்ள பிஎஸ்பிபி பள்ளிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள்
விடிய விடிய பள்ளி வளாகத்தில் சோதனை நடத்தினர். அந்த சோதனையில் மர்ம பொருட்கள் எதுவும் கிடைக்கவில்லை. இருப்பினும் பொதுத் தேர்வுகள் நடைபெறுவதால் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். தனியார் பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த வழக்குகளை சிபிசிஐடிக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் வழக்குகள் அதிகரித்துக் கொண்டே செல்லும் நிலையில் மிரட்டல் விடுத்த நபர் குறித்த விவரங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதனால் காவல்துறையினர் இன்டர்போல் உதவியை நாடியுள்ளனர். எனவே சிபிசிஐடி பிரிவுக்கு வழக்குகள் மாற்றப்பட உள்ளன. சென்னை, தாம்பரம், ஆவடி காவல் ஆணையரகம் மற்றும் கோவை ஆகிய இடங்களில் பதிவான வழக்குகள் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளன. மத்தியில் ஆட்சியமைக்கும் புதிய அரசு செயல்படுத்த வேண்டிய 100 நாள் திட்டம் குறித்து மத்திய அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனையில் ஈடுபட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைப்போம் என்ற உறுதியுடன் செயலாற்றி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இது தொடர்பாக மத்திய அமைச்சர்களுடன் நேற்று அவர் ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது தேர்தலை சந்தித்து வெற்றியுடன் வாருங்கள் என பிரதமர் மோடி அமைச்சர்களிடம் தெரிவித்தார். புதிய அரசு ஆட்சி அமைத்த பிறகான 100 நாட்கள் திட்டம் குறித்து பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். குறிப்பாக வளர்ந்த பாரதம் 2047 என்ற தொலைநோக்கு பார்வைக்கான அறிக்கையை வெளியிட்டார். அதில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான திட்டங்கள் குறித்து விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 ஆண்டுகளாக அனைத்து அமைச்சர்கள், மாநிலங்களைச் சேர்ந்த துறை சார்ந்த வல்லுநர்கள், தொழில்துறையினர், கல்வியாளர்கள் உள்ளிட்டோர் இணைந்து வளர்ந்த பாரதம் 2047 என்ற தொலைநோக்கு திட்டத்தை தயார் செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக 2700 முறை கூட்டங்கள் நடத்தப்பட்டதாகவும் 20 லட்சம் ஆலோசனைகள் இளைஞர்களிடமிருந்து பெறப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சி, நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகள், வாழ்க்கை தரத்தை எளிமையாக மேம்படுத்துவது, எளிமையாக வர்த்தகம் செய்வது, உட்கட்டமைப்பு மற்றும் சமூக நலன் ஆகியவற்றை இலக்காக கொண்டு வளர்ச்சியடைந்த இந்தியா 2047க்கான திட்டம் தயார் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரியாத பெண்ணை டார்லிங் என அழைப்பது பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடானது என கொல்கத்தா உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த பெண் காவலரை குடிபோதையில் இருந்த ஜானக் ராம் என்பவர் டார்லிங் என அழைத்துள்ளார். இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண் காவலர் அளித்த புகாரின் பேரில் ஜானக் ராம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை கடந்த ஆண்டு விசாரித்த நீதிமன்றம் ஜானக் ராமுக்கு 3 மாதங்கள் சிறை தண்டனை விதித்தது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த கொல்கத்தா உயர்நீதிமன்றமும் முன்பின் தெரியாத பெண்களை டார்லிங் என கூறி அழைப்பது பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடானது என தெரிவித்துள்ளது. எனவே பாலியல் நோக்கத்துடன் இவ்வாறு அழைப்பது என்பது தண்டனைக்குரிய குற்றம் என தெரிவித்த உயர்நீதிமன்றம் ஜானக் ராமுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை உறுதிப்படுத்தி தீர்ப்பளித்தது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடும் பனிப்பொழிவுக்கு இடையே சுகாதாரத்துறை ஊழியர்கள் சொட்டு மருந்து விநியோகிக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இதனால் சாலைகள் உட்பட அனைத்து இடங்களிலும் குவியல் குவியலாக பனிக்கட்டிகள் கிடைக்கின்றன. இதனிடையே ஞாயிற்றுக்கிழமை போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. துலாய் மற்றும் குரைஸ் ஆகிய பகுதியில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க உயிரையும் பொருட்படுத்தாமல் குவியல் குவியலாக கிடந்த பனிக்கட்டிகளில் நடந்து சென்று ஊழியர்கள் சொட்டு மருந்து வழங்கினர். இதேபோல் தோடா பகுதியில் பனிமழையை பொருட்படுத்தாமலும் வீடு தேடி சென்று சொட்டு மருந்து விநியோகிக்கும் பணியில் சுகாதாரத்துறை பெண் ஊழியர்கள் ஈடுபட்டனர். ராஜஸ்தான் மாநிலம் பிக்கனீரில் இந்தியா மற்றும் ஜப்பான் ராணுவத்தினர் போர் பயிற்சியில் ஈடுபட்டனர். தர்மா கார்டியன் என்ற பெயரில் இந்தியா ஜப்பான் இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் இந்த ஒத்திகை நிகழ்த்தப்பட்டது. ஜப்பான் பாதுகாப்பு படையின் லெப்டினன்ட் ஜெனரல் பாதுகாப்பு ஒத்திகையினை நேரில் பார்வையிட்டார். அப்போது இரு நாட்டு ராணுவ வீரர்களையும் ஊக்கப்படுத்தினார். 8ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமை இலக்குகளை குறிவைத்து தாக்குவது உள்ளிட்ட சாகசங்களில் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டனர். சிறப்பு பயிற்சி பெற்ற நாய்கள் உதவியுடன் வீடுகளில் பதுங்கியுள்ள தீவிரவாதிகளை பிடிப்பது போன்ற ஒத்திகையும் ராணுவ வீரர்களால் மேற்கொள்ளப்பட்டது. இரு நாடுகளிடையே ஏற்பட்டுள்ள ஒப்பந்தத்தின்படி தீவிரவாதத்திற்கு எதிராக ஒன்றுபட்டு செயலாற்றுவது, இரு நாடுகளின் ராணுவ படையின் வலிமையை மேலும் மேம்படுத்தும் நோக்கில் இந்த ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது. பாஜக சமீபத்தில் வெளியிட்டது. அதில் டெல்லி சாந்தினி சவுக் தொகுதியின் தற்போதைய எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஹர்ஷ்வர்தன் பெயர் இடம்பெறவில்லை.
இந்நிலையில் தீவிர அரசியலில் இருந்து விலகி டெல்லியில் உள்ள தனது மருத்துவமனையில் மருத்துவ பணியை தொடர உள்ளதாக ஹர்ஷ்வர்தன் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு மூலம் அறிவித்திருக்கிறார். 30 ஆண்டுகளுக்கு மேலான தனது அரசியல் வாழ்க்கையில் 5 சட்டமன்ற தேர்தல்களிலும் 2 நாடாளுமன்ற தேர்தல்களிலும் வெற்றி பெற்றதோடு கட்சியிலும் மத்திய மாநில அரசுகளிலும் பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்து உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். RSS வற்புறுத்தலின் பேரில் தேர்தல் களத்துக்கு வந்ததாக தெரிவித்துள்ள அவர், டெல்லி கிருஷ்ணா நகரில் உள்ள மருத்துவமனை தனக்காக காத்திருப்பதாகவும் தன்னால் இனியும் அதற்காக காத்திருக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் கடும் பனிப்பொழிவால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாக பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும் நிலையில் சாலைகள், வீடுகள், மரங்கள் தெரியாத வண்ணம் வெண்போர்வை போர்த்தியது போல பனி படர்ந்திருக்கிறது. கல்பா பகுதியில் 66 சென்டிமீட்டரும், குக்கும்சேரியில் 58 சென்டிமீட்டர் அளவுக்கும் பெய்த பனிப்பொழிவால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சாலைகளே தெரியாத அளவிற்கு பனி படர்ந்து இருப்பதால் வாகனங்களை இயக்க முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. பெரும்பாலான சாலைகள் பாதுகாப்பு கருதி மூடப்பட்டுள்ளன. லகுவால் என்ற பகுதியில் குடிநீர் தட்டுப்பாட்டை தவிர்க்க கேன்களில் குடிநீரை சேகரிக்கும் பணியிலும் பொதுமக்கள் ஈடுபட்டுள்ளனர். காசா பகுதி மக்களுக்காக பாராசூட்டுகள் மூலம் அமெரிக்க சார்பில் உணவுப் பொட்டலங்கள் விநியோகம் செய்யப்பட்டன. இஸ்ரேல் தொடுத்துள்ள போர் காரணமாக காசாவில் 30,000க்கும் மேற்பட்டோர் இதுவரை கொல்லப்பட்டுள்ளனர். ஏவுகணை தாக்குதலுக்கும் துப்பாக்கி குண்டுகளுக்கும் பல உயிர்கள் இரையாகும் அதே வேளையில் கடும் பட்டினி காரணமாகவும் பலர் உயிரிழக்க நேரிடுகிறது. இருப்பினும் போரை நிறுத்தாமல் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் காசாவில் பொதுமக்களின் பட்டினியை போக்க ஐக்கிய நாடுகள் சபையும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. பொதுவெளியில் உணவுப் பொட்டலங்கள் விநியோகிக்கும் போது அதனை வாங்க பொதுமக்கள் கூடிய கூட்டத்தில் இஸ்ரேல் படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலர் மாண்டனர். இது உலக நாடுகளிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தின. இந்நிலையில் பட்டினியால் வாடும் மக்களுக்காக உணவு வழங்க அமெரிக்கா வான்வழி மூலம் உணவுப் பொட்டலங்களை விநியோகித்து வருகிறது. அந்த வகையில் காசாவில் கடற்கரை பகுதியில் வான்வழி பலூன்கள் மூலம் விநியோகிக்கப்பட்ட உணவுப் பொட்டலங்களை பெற மக்கள் கடற்கரையோரம் ஓடினர். பாகிஸ்தானில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பஹ்ராமந்த் கான் டாங்கி என்பவர் தாக்கல் செய்த மசோதாவில் இளம் தலைமுறையினர் சமூக ஊடகங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். ராணுவம், மதம் உள்ளிட்டவைகளுக்கு எதிராக சமூக ஊடகங்கள் பயன்படுத்தப்படுவதால் அதனை பாகிஸ்தானில் தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த மசோதா தொடர்பான விவாதம் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள நாட்டின் கல்வி வளர்ச்சிக்காக 700 கோடி அளவில் அமெரிக்கா நிதி உதவி அளித்துள்ளது. அமெரிக்காவின் சர்வதேச வளர்ச்சி முகமை மற்றும் நேபாள அரசு இடையே இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அதன்படி 5 ஆண்டு காலம் நேபாளத்தில் கல்வி வளர்ச்சி பணிகளுக்காக 741 கோடி ரூபாய் நிதி உதவி அளிக்கப்படும் என அந்த முகமை தெரிவித்திருக்கிறது. காத்மண்டுவில் நடந்த நிகழ்ச்சியில் நிதி உதவி குறித்த அறிவிப்பை அமெரிக்காவின் சர்வதேச வளர்ச்சிக்கான முகமையின் ஆசிய பிரிவுக்கான துணைத் தலைவர் வெளியிட்டார். நேபாளின் கடந்த 70 ஆண்டு கால வளர்ச்சியில் அமெரிக்கா முக்கிய பங்காற்றியதாகவும் தெரிவித்தார். அமெரிக்காவின் இந்த நிதி உதவி திட்டம் நேபாளில் உள்ள குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் எனவும் அவர் கூறினார். இந்த நிதி உதவி திட்டத்தின் மூலம் நேபாளில் பாடப்புத்தகங்கள், வகுப்பறைகள், கல்வி முறை மேம்படும் எனவும் அவர் கூறினார். இம்ரான்கானின் பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாப் கட்சியின் தலைவராக கோஹர் அலி கான் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாப் கட்சி தலைவராக இருந்த இம்ரான்கான் ஊழல் வழக்கில் சிறையில் உள்ளார். இம்ரான்கான் சிறையில் இருந்தாலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் அவர் பரப்புரை மேற்கொள்ளும் வீடியோ பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதன் பலனாக இம்ரான்கான் கட்சி பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலில் 91 இடங்களை கைப்பற்றியது. இருப்பினும் ஆட்சி அமைக்க முடியவில்லை. இந்நிலையில் பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாப் கட்சியின் தலைவராக கோஹர் அலி கான் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கட்சியின் பொதுச் செயலாளராக அயூப் கான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இம்ரான் கானின் கட்சியில் கடந்த 2 ஆண்டுகளில் 3வது முறையாக உட்கட்சி தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது.
தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் புத்த பூமி நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். உத்தரப்பிரதேச சுற்றுலாத்துறை தாய்லாந்து அரசுடன் இணைந்து புத்த பூமி நிகழ்வை நடத்தியது. இரு நாடுகளிடையே கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தை பறைசாற்றும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்தியாவில் உள்ள புத்த தலங்களின் மகத்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் உத்தரப்பிரதேச சுற்றுலாத்துறை சார்பில் தற்காலிக புத்த தலம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்நிகழ்வில் தாய்லாந்து மட்டுமின்றி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து புத்த தலத்தை பார்வையிட்டு வழிபாடு நடத்தினர். இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை அயோத்தி ராமர் கோவிலின் சிறப்பு குறித்து புத்த பூமி விழாவில் எடுத்துரைக்கப்பட்டது. கடைசி நாளில் மட்டும் சுமார் 2 லட்சம் நபர்கள் புத்த தலத்தை பார்வையிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் புத்த பூமி நிகழ்வு நடத்தப்பட்டது. சென்னையில் தங்கத்தின் விலை குறைந்துள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 10 ரூபாய் விலை குறைந்து 5,930 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 80 ரூபாய் விலை இறங்கி 47,440 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 77 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.8% அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சர்வதேச தர ஆய்வு நிறுவனமான மூடிஸ் தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்த கணிப்புகளை மூடிஸ் வெளியிட்டுள்ளது. அதன்படி பொருளாதார வளர்ச்சி விகிதம் 6.1% இருக்கும் என ஏற்கனவே கணித்திருந்த நிலையில் தற்போது 6.8% உயரும் என மதிப்பிட்டிருக்கிறது. அரசின் மூலதன செலவினங்கள் மற்றும் வலுவான உற்பத்தி செயல்பாடுகளும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதாக தெரிவித்துள்ள மூடிஸ், சர்வதேச அளவில் உள்ள சவால்களை தாண்டியும் G20 நாடுகளிலேயே இந்திய பொருளாதாரம்தான் வேகமாக வளர்ந்து வருவதாக கூறியுள்ளது. சமீபத்தில் கூகுள் அறிமுகப்படுத்தியுள்ள செயற்கை நுண்ணறிவான ஜெமினி AI-யால் கூகுள் நிறுவனத்திற்கு தலைவலி ஏற்பட்டுள்ளது. ஜெமினி AI அளித்த சில பதில்களால் இந்திய அரசிடம் அந்த நிறுவனம் மன்னிப்பு கோரியுள்ளது. தேடுதலம் என்றாலே மூலை முடுக்கில் உள்ளவர்களுக்கும் பரிச்சயமான ஒன்று கூகுள் தான். ஆனால் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவில் மட்டும் இந்த நிறுவனம் ஏனோ பின்தங்கிதான் உள்ளது. சமீபத்தில் கூகுள் அறிமுகப்படுத்திய செயற்கை நுண்ணறிவான ஜெமினி AI பல விவகாரங்களில் சிக்கியுள்ளது. அடுக்கடுக்காக பிரச்சனைகள் வந்த நிலையில் இந்திய பிரதமர் மோடி குறித்த கேள்விக்கு ஜெமினி AI தவறாக பதிலளித்துள்ளது. இதற்காக இந்திய அரசிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறது அமெரிக்க நிறுவனமான கூகுள். ஜெமினி AI தளம் நம்பகத்தன்மையற்றது என்று கூறியுள்ள தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர், பிரதமர் மோடி பற்றி ஜெமினி அளித்த ஆதரவற்ற தகவல்களுக்கு விளக்கமளிக்க கோரி நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் அந்த நிறுவனம் மன்னிப்பு கோரியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு விஷயத்தில் பல பிரச்சனைகளை கூகுள் நிறுவனம் சந்தித்து வரும் நிலையில் அந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன.